மதுசூதனா நித்தம் சாம்பரான வாசகா பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் பரந்தாமா இந்த பாண்டவர் கூட்டம் உங்கள் பொற்பாதங்களில் போற்றி போற்றி வளர்ந்து மங்களம் உண்டாகட்டும். நலமாக வாழ்ந்திருப்பீர்கள். பாண்டவர்களே, கண்ணா இந்த வனத்தில் ஒவ்வொரு வருவாக கடந்து இப்பொழுது 8 வருடங்களை கடந்து 9வது யோக தினத்திலே காலம் கழித்து வருகின்றீர்களா? இந்த வனத்தில் என்ன ஆபத்து நடந்தது? ஏது குறை நடந்தது? எதற்காக கண்ணா கார்மேக வண்ணா என்று அபய குரல் கொடுத்து அழைக்கப்பட்ட காரணம் என்ன தர்மன் தான் இதோ தெரிவிக்கின்றேன், கேளுங்கள் கண்ணா. அப்படியாகட்டும் கண்ணா, இந்த 10வது பாலைவனத்தில் பகடு சாலை வைத்துக் கொண்டு தாங்களை அழைத்திருக்கும் என்றால் இதோ தெரிவிக்கின்றேன், கேளுங்கள். என்ன செய்வோம், எது செய்வோம், எங்களை பகடையாட வேண்டும், சூதாட வேண்டும் என்று கட்டளையிட்டு பாவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பகடையினால் தோற்ற காரணத்தினால் 12 வருஷம் வனவாசமும், சூதினால் தோற்ற காரணத்தினால் ஒரு வருடம் ஐங்காவனம் செல்ல வேண்டும். 14வது வருடம் நாட்டுக்கு வரும் பொழுது 18 நாள் பாரத போர் வைத்திருக்கின்றேன். பாரத போரில் வெற்றி அடைந்தால் தான் உங்களுக்கு பங்குள்ளபடியாகப்படுகிறார். இல்லை என்றால் அர்ஜுனன் வைத்திருக்கின்ற காண்டுபடுத்த நிலத்தில் ஊன்றினார். எவ்வளவு இடம் இருக்கின்றதோ அவ்வளவு இடத்தில் நான் பாகமாக தருவேன் என்று சொன்னார். அண்ணனுடைய வார்த்தை கேட்டு நாங்கள் நாட்டை விட்டு நாட்டு மக்களை பிரிந்து மனம் மனமாக வந்து 8 படப்பிடித்து 9வது ரோமேஷத்தில் விடைபெற்று 10வது பாலைவனத்தில் படகு சாலை வைத்து காய்கறிகளை தின்று காலத்தை கடத்து வருகின்றோமே கண்டா. அது மட்டுமல்லாமல் அந்த 18 நாள் பாரத போரில் வெற்றி அடைவதற்காக துரியோதனத்திலே கர்ணன் என்று ஒருவன் வளர்ந்து கொண்டிருந்தான். அந்த கருணாகப்பட்டவன் கற்கோடு என்ற நாகபாசக்கரம் ஒன்று வளர்த்து வருகின்றான். ஒரு நாள் ஒன்று பதிக்கிழமை வெள்ள பாலை பற்றி குறிப்பாக என்னுடைய தம்பி அர்ஜுனனை கொல்வதற்காகவே வளர்த்துக் கொண்டிருக்கின்றான் அந்த நாகவாசக்கரையை. அந்த நாகவாசக்கரையை வெல்வதற்கு எங்களுக்கு புகழ்பெற்ற ஆயுதம் ஒன்றுமே இல்லை கண்ணா. நாங்கள் நாட்டுக்கு செல்வதா எந்த காட்டலை வடிவதா என்று எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை கண்ணா. இதற்காகத்தான் தங்களை வரவழைத்திருக்கின்றேன். இப்பொழுது ஒவ்வொரு வருடமாக கடந்து 10 வருடங்களை கடந்து வந்து விட்டீர்கள். மீண்டும் 3 வருடங்கள் தான் இருக்கின்றது. நடக்கிற பாரத போரில் எப்படி அந்த துரியோதனை ஜெயிப்பது, நாகபாசக்கரை எப்படி வெல்வது என்று விசிலப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த இக்கட்டான நிலையில் என்ன செய்ய போகின்றீர்கள் தர்மதா கண்ணா? இந்த இக்கட்டான விஷயத்தில் என்ன செய்ய என்பது ஒன்றுமே புரியவில்லை. எங்களுக்கும் ஆபத்து பகலம் அநாத ரட்சகர் தாங்கள் தானே. தாங்கள் இல்லாமல் இந்த பாண்டவர்கள் கூட்டம் எதையும் யோசித்து முடிவுக்கு வரவில்லை கண்ணா. தாங்கள் தான் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். தர்மனதா கலங்க வேண்டாம். அந்த நாகபந்த கடைக்கு எதிர்கடையானது ஒரு இடத்தில் இருக்கின்றது. அதை பெற்று வந்தால் கண்டிப்பாக அந்த நாகபந்த கடையை ஜெயிக்கலாம். 18 பாரத போரில் துரியோதனை ஜெயித்து மீண்டும் நீங்கள் நாட்டுக்கு செல்லலாம்.
அந்த பாசுபத கடையானது எங்க இருக்கின்றது தெரியுமா? வடக்கு கைலாங்கி திருமலையில் நீங்க ஐவரி சடப்படி தரித்து சன்னாசி கோலமாக அரகரா சிவசிவா என்று வடக்கு கைலாங்கி திருமலை சென்று அருந்தவம் புரிந்தால் ஈஸ்வரனை பார்க்கலாம். ஈஸ்வரன் இருக்கக்கூடிய முன்முகப்பு பாசுபத ஆசிரத்தை பெற்று வரலாம். தர்மனம் தான் கண்ணா, அந்த கற்கொடுகின்ற நாகவாசக்கரைக்கு வெல்ல வேண்டும் என்றார். நாங்கள் ஐவரில் யாராவது ஒருவர் சடமுடி தரித்து சன்னியாசி ரூபம் கொண்டு சங்கு சேகத்தை கையில் ஏந்தி அரகரா சிவசிவா என்ற பெயர் ஆபத்து செலுத்திக் கொண்டு வடக்கு நீலவேக படிக்கப்பாறை சென்று படிக்கப்பாறையில் தொட்டு தொடி கம்பத்தை நிறுத்தி அந்த கம்பத்தின் மேல் 7 செப்பூசையும் அதன் மேல் 7 செப்பல்லையும் அதன் மேல் 7 எலுமிச்சால் அணிவித்து இடது கால் பெருமல் ஊண்டி வலது காலை வண்டிகிட்டு ஆட்டப்படை தெரிவித்துக் கொண்டு தப்பு செய்தால் அந்த ஈஸ்வரனை பார்க்கலாம். அந்த ஈஸ்வரர் இடது கரத்தில் இருக்கின்றது பாசுபதம் அஸ்திரம் என்ற ஒரு கடை. அந்த பாசுபத அஸ்திரத்தை பெற்று வந்தால் அந்த கடனும் வளர்த்து வருகின்ற கற்கோடுகின்ற நாகவாச கடைக்கு வெல்லலாம். அப்படித்தானே? உன்னதாட்டும் கண்ணா. அப்படி என்றால் எனக்கே விலை கொடுத்திருப்பார்கள். நானே வடக்கு நீலவேக படிக்கப்பாறை சென்று அந்த தொண்ணூத்தோடு கம்பத்தில் நிறுத்தி அறியாதம் செய்து அந்த ஈசனை பார்த்து ஈசன் கரத்தில் இருக்கின்ற முன்முகப்பு பாசுபத ஆஸ்திரத்தை நானே பெற்று வருகின்றேன் கண்ணா. எனக்கே விலை கொடுத்திருப்பேன். தர்மனந்தா பொறுப்பு கேட்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய பெயரை யுகீஸ்வரன் என்ற பெயரை தர்மன் என்று அழைக்கின்றார்கள் என்றால் தானத்தில் சிறந்து விளங்குகிறால் தர்மது பூபதி என்று அழைக்கின்றார்கள். உண்மையா? உனக்கு விலை கொடுத்து வடக்கு கைலாங்கிற வலைக்கு அனுப்பி வைத்தால் நான் கோரிய பிரகாரம் மண்ணாசை மலையாசை பொன்னாசை பொல்லாசை விடுத்து சடமுடி தரித்து சன்னாசி கோலமாக சென்று அரகரா சிவசிவா என்று சிவனை அமைத்து அந்த பாசுபத கரையை அருந்தவம் முடிந்து பெற்று வந்து விடுவீர்கள். இல்லை என்று சொல்லவில்லை. அந்த பாசுபத கரையை பெற்று வரும் வழியில் உன்னுடைய எதிரான துரியோதனன் மாறுவேடத்தில் வந்தாலும் அல்லது மற்றவர்கள் வந்தாலும் தர்மனந்தா அந்த பாசுபத கரையை தானமாக கொடுங்கள் என்று கேட்டால் அதை கொடுத்து விடுவீர்கள். அப்படி என்றால் வாரி வழங்கக்கூடிய மனப்படைத்தவர் தாங்கள். தாங்களால் அந்த பாசுபத கரையை பெற்று வர முடியாது. அப்படி என்றால் தர்மன் என்று சொன்னால் தானத்தில் மட்டுமே சிறந்தவர். தாங்களால் இழந்த காரியம் பொறுமைகாரங்கள். வருகிறேன். எனக்கு விடுவது மறுக்க கைலகிரி அந்த ஈசனை நோக்கி தவறு அண்ணாசை பொன்னாசை பொன்னாசை நாட்டாசை விடுத்து அழகரா சிவசிவா என்ற நாமத்தோடு வருகிறேன். ஈசை எழுதுகிறேன் இருக்கின்ற பாசுபத கடையை பெற்று வருகிறேன். அருவை மைத்துனரே
சொன்னாலே ஆமா அரகரா சிவசிவா என்று சிவனுடைய நாமத்தை உச்சரித்தமாக வடக்கு கைலாய மலை சென்று அருந்தவம் புரிந்து பாஜமலைக்கரை பெறுவதற்காக ஈஸ்வரன் காட்சி அளிப்பதற்கு சற்று தாமதமானால் என்னுடைய நெஞ்சத்தை அடித்து நோய்க்கு ஈசை எறியக்கூடிய பாஜமலைக்கரை பெற்று கண்ணா பீமசேனா ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்று சொல்வார்கள். தாங்கள் அனுப்பினால் முரட்டு குணமுடையவர் ஈஸ்வரன் வருவதற்கு உன்னுடைய முரட்டு குணத்தை சோதிப்பதற்காக சற்று தாமதமானாலும் பொறுமை இல்லாமல் அந்த இந்த பூலோகத்தை விட்டு விண்ணகம் சென்று சிற்கு தூளாக ஒதுக்கி விடுவாய். சென்ற காரியம் வீணாகிவிடும். பீமன் என்று சொன்னால் வீரத்தின் மட்டிலே சிறந்தவராக இருக்க வேண்டும். உண்மை இந்த பாஜமலைக்கரையை பெறுவதென்றால் மன அமைதியும் பொறுமையும் தேவை. தாங்களால் ஆகாத காரியம் கண்ணா எப்பொழுது செல்லும் காரியத்துக்கெல்லாம் முன்னே நின்று போக கூடாது என்று தடுத்துக் கொடுங்க. நீ வஞ்சகாரை திருட்டு பயணி பீமசேனா என்னை போகவே தடுத்துக் கொண்டு இருக்கின்றாயே. தாங்களால் ஆகாத காரியம் வருத்தப்பட வேண்டாம். அமருங்கள் அப்படியே ஆகட்டும். கண்ணா கார்மேக வண்ணா பார்க்கடலில் பள்ளி கொண்டவா பறந்தாமா எனக்கு விடை கொடுங்கள். அந்த ஈசனிடம் இருக்கின்ற நாகபாச கலையை நான் வெற்று வருகிறேன். தம்பி நகரசேனா கண்ணா உனக்கு விடை கொடுத்தால் அதாவது தாங்கள் அஸ்வ சாத்திரமும் மயான மாசம் கட்டவர் தாங்களுக்கு விடை கொடுத்து வடக்கு கைலாயங்கிரி பழிக்கப்பாறைக்கு அனுப்பினால் செல்லும் பொழுது வனத்திலே பல பட்சிகள் தெப்படும். அந்த பட்சிகளை பரிசோதிப்பதில் கால தாமதமாகிவிடும். கால தாமதம் காரிய கீழாகவே ஒழிந்துவிடும். தாங்களால் ஆகாத காரியம் பொறுமை காலங்கள் நகரசேனா அப்படியாகட்டும் அப்படியாகட்டும். அருமை மைத்துனரே கண்ணா கார்மேக வண்ணா ஆளில் மேல் பள்ளி கொண்ட ஆதி நாராயணா தாங்கள் தெரிவித்த பிரகாரம் தலைமுடி தான் தரித்து சன்னியாசி ரூபம் உண்டு முன்பார்த்த கண்ணால் பின் திரும்பி பாராமல் தாங்கள் சொன்ன பிரகாரம் அந்த ஆதிசிவனை நோக்கி வடதேசம் கைலங்கிரி சென்று அந்த கைலங்கிரியிலே ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய என்று அந்த ஈஸ்வரன் வைத்திருக்கும் பாசுபத அஸ்திரத்தை நான் பெற்றுவதற்கு எனக்கு விடைதாருங்கள். சகலவனையே நான் சென்று பாசுபதக்கனை பெற்று வந்து அதற்கு நான் போருக்கு தயாராகின்றேன். எனக்கு விடைதாருங்கள். சகாதேவா தாங்களுக்கு விடை கொடுத்தால் சகாதேவன் என்று சொன்னால் சாத்தத்தில் வல்லவன். எதற்கெடுத்தாலும் சாத்திரம் பார்த்து காரியத்தை தொடங்கக்கூடியவர் தாங்கள். தாங்களுக்கு விடை கொடுத்தால் சாத்திரம் பார்த்து இங்கிருந்து புறப்படுவதற்கும் வடக்கு கைலாயங்கிரி பழைக்கப்பாறை சென்று தொடர்ந்துறை கம்பத்தை நிறுத்துவதற்கும் தவம் புரிவதற்கும் எதற்கெடுத்தாலும் சாத்திரம் பார்த்து அருந்தவம் புரிவதற்கு பாரத போரை முடிந்துவிடும். காலதாமதம் காரிய கேடாக முடிந்துவிடும். சகா தேவன் என்று சொன்னால் சாத்தியத்து மட்டுமே வல்லவனாக திகழட்டும். பொறுமைக்காரங்கள் இருக்கட்டும். என்னதான் இருந்த போதிலும் தாங்களுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை இதுவரையும் யாரும் பேசியதில்லை. ஆகினாலே தாங்கள் கூறிய பிரகாரம் நான் சாதகத்தை மட்டுமே கணித்துக் கொண்டே இருக்கின்றேன். அப்படியே ஆகட்டும். தாங்களுடைய விருப்பப்படியே ஆகட்டும். ஆகட்டும் சகாதேவா. கண்ணா நாங்கள் 4 பேருமே செல்ல முடியாது என்றால் பிறகு யார் நான் சென்று அந்த பாசுபத ஆத்திரத்தை பெற்று வர முடியும்? தர்மனந்தா பஞ்ச பாண்டவர்கள் சொன்னால் 5 பேர் என்பது பூலோக மக்கள் அனைவருக்கும் தெரியும் அல்லவா? இங்கு இருப்பதோ 4 பேர்கள். 4 பேர்கள். அதாவது தர்மனுக்கும் ஈவனுக்கும் பெண் பிறந்த நகலனுக்கும் சகா தேவனுக்கும் முன் பிறந்த வில்லுக்கு விஜயன் சொல்லுக்கு அறிஞர் சொல்லக்கூடிய காண்டிவன் உனக்காக கனிவளிக்க சென்றிருக்கின்றனவா? உண்மைதான். ஆண்டவனை அனுப்பினால்தான் நான் கூறிய பிரகாரம் மண்ணாசை மனையாசை பொன்னாசை பொருளாசை விடுத்து பெருமொருளை பார்த்த கண்ணால் பெண் திரும்பி பாராமல் அரகரா சிவசிவா என்று சிவனுடைய நாம தெய்வங்களை உச்சரித்து வடக்கு கைலாயங்கிரி பழைக்கப்பாறை சென்று பாசுபதக்கரையை பற்று பெறுவார். முன்வைத்த காலை பின்வைக்கான் கொடுத்த வேலையை சரியாக செய்து முடிக்கக்கூடியவன் காண்டிவன். அந்தவனால் பாசுபதக்கரையை பெற்று வர முடியும். நீங்கள் யார் சென்றாலும் பாசுபதக்கரையை ஒருபோதும் பெற்று வர முடியாது. தர்மனதா கண்ணா விந்தைகள் விந்தையாக இருக்கின்றதை தாங்கள் கூறு வார்த்தை தாங்கள் தான் தெரிவித்தீர்கள். மண்ணாசை மனையாசை பொன்னாசை பொருளாசை என்று சொல்லக்கூடிய 4 ஆசையை விட்டு செல்ல வேண்டும் என்று தெரிவித்தீர்கள். என்னுடைய தம்பி அர்ஜுனனும் பெண்ணாசை உடையவன் பேரு ஒருவருக்கு செயலை அமைத்திருந்தாலும் ஆனால் பெண்ணா என்று சொல்லிட்டு பார்க்கப்படுகிறது. அண்ணவன் அவன் சென்று அந்த
அந்த ஈசனை பார்த்து ஈசன் நிலவரத்தில் இருக்கின்ற முன்முகப்பு பாசுபதாத்திரத்தை பெறுவது இது ஆகாத காரியம் கண்ணா, ஆகாத காரியம். தர்மதா காந்திமலை பொறுத்து உங்களை விட எனக்கு நன்றாக தெரியும். ஏன் என்றால் அதாவது ஆத்து மனைவி கூட என்ன முடியாது, அர்ஜுன மனைவி கூட என்ன முடியாது என்பது அண்ணனுடைய தவறு அல்ல. எண்ணில் அடங்காது பெண்களாகப்பட்டவள் அண்ணனுடைய 32 அழகளை தானாகவே மயங்கவர்கள். அது அண்ணனுடைய குற்றமா? ஒருளைக்கு சேலை அணிந்திருந்தாலும் ஆனா பெண்ணா என்று அவருக்கு பார்க்கக்கூடியவர் அர்ஜுனன் கூறுகின்றீர்கள். நீங்கள் வனவாசமாக சென்று அந்த காந்தார வனத்திலே இருக்கும் பொழுது அங்கு படைகள் சூழ்ந்து வந்த பொழுது படைகளை விரட்டி சென்றீர்கள். அப்பொழுது ஒரு உரலே சேலை இருந்தது. இதில் மனிதர் அமர்ந்திருந்தாலும் இருக்கலாம் என்ற சந்தேகத்திற்காக உரலிலிருந்து சேலை எடுத்து பார்த்தார். அது தவறா? உரலுக்கு சேலை இருந்திருந்தாலும் ஆனா பெண்ணா என்று அவத்து பார்க்கக்கூடிய ஒன்று தவறான எண்ணத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அரிசி என்று சொல்லக்கூடியவன் சாதாரணப்பட்டவன் அல்ல. ஆண்டவன் 32 அழகு படைத்தவன். முன்னிரேகை, பெண்ணிரேகை, மார்பிலை மச்சரேகை, பல்லிலை பாசமணி, பாதத்தில் செந்தாமரை. அது மட்டுமல்லாமல் தெய்வத்து அதிக நம்பிக்கை கொண்டவன், கொடுத்த வேலையை செய்து முடிக்கக்கூடியவன். உனக்கு சந்தேகமாக இருந்தால் இதோ உன்னுடைய தம்பி சகாதேவன் சாத்திரத்தில் உள்ளவன். சாத்திரத்தை எடுத்து பாருங்கள். சாத்திரம் எவ்வளவாக இருக்கிறதோ அதன் பிரகாரமே உன்னுடைய மனதை திருப்திக்காக அனுப்பி வைப்போம். தர்மந்தா அகற்றும் கண்ணா. அப்படியே ஆகட்டும். தம்பி சகாதேவா, உன்னுடைய சாத்திரத்தை எடுத்து பார்க்க வேண்டும். உன்னுடைய சாத்திரத்தில் யார் சென்று பாசுபத ஆத்திரத்தை பெற்று வர முடியும் என்று இருக்கின்றதோ அண்ணவர்களே சென்று பாசுபத ஆத்திரத்தை. அண்ணா, நாம் 4 பேரும் செல்ல முடியாது என்று சொன்ன உடனே அவர் மீது தாங்கள் அதிகமாக கோபம் கொண்டீர்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் நாம் 5 இல்லை, அர்ஜுனன் மட்டும்தான் தெய்வ அம்சம் பொருந்தியவர், 32 லட்சணத்தை உடையவர், அதிக ஆன்மீகத்திலே பக்தி கொண்டவர். முன்வைத்த காலை பின் வைக்காமல் அர்ஜுனன் சென்றால் பாசுபத அஸ்திரத்தை பெற்று வரலாம் என்று என்னுடைய ஐதீகம் கூறுகிறது, ஜாதகம் கூறுகிறது. காரணம், அவருக்கு தான் அனைத்து அம்சங்களும் உண்டு. முன்னிரேகை, பின்னிரேகை, முதுவிலை மச்சரேகை, மார்பிலே செந்தாமரை, பாதமெல்லாம் செந்தாமரைக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் நமது 5 அண்ணன் அர்ஜுனன் மட்டும்தான். அண்ணவர் சென்றால் பாசுபத அஸ்திரத்தை பெற்று வருவார் என்று என்னுடைய ஜாதகம் கூறுகிறது. ஆகட்டும் தம்பி கண்ணா, என்னுடைய தம்பியின் ஜாதகத்தில் அர்ஜுன் சென்றால் தான் பாசுபத ஆத்திரத்தை பெற்று வர முடியும் என்று சாஸ்திரத்தில் இருக்கின்றது. அப்படி என்றால் என்னுடைய தம்பி அர்ஜுனனும் காய்கறிகளை சேகரிப்பதற்காக கானகம் சென்றிருக்கின்றான். அண்ணவன் வருவதை எதிர்பார்ப்போம். அண்ணவன் வருவதை எதிர்பார்த்து அதற்கு பிறகு அனைவரையும் யோசித்து தம்பி அர்ஜுனனை அனுப்பி வைப்போம். தர்மதா, நான் பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது யாரோ ஒருவர் பணத்தை வருவது போல் தெரிகிறது. ஒருவேளை உன்னுடைய தம்பியாக இருக்கலாம். அண்ணவன் வந்த பிறகு இருவரும் ஒரு மனதாக வாழ்த்தி வடக்கு கைலாயங்கிரி வடக்கு பாறை கலைப்பு வைப்போம். இருவரும் மருந்து நண்பர்வை எதிர்பார்ப்போம். அப்படியே ஆகட்டும்.